الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. وقال رسول الله صلى الله عليه وسلم من بنى لله مسجدا بنى الله له بيتا في الجنة. وقال رسول الله صلى الله عليه وسلم أيضا إن شر الرئاء الحكماء رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அல்லாஹ்வுடைய பெயர் நாமம் கூறிய குத்துபா இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலும் பின்னகாது தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஊ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் மனிதருக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியான கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக இத்திகாஃபுடைய நியத்தோடு மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வர இருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சங்கடமான இக்கட்டான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய கூட்டத்திலே இறைவனைகளை சேர்த்து நாளை மறுமை நாளே உயர்ந்த அந்த முத்தத்தினுடைய பட்டியலை சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக எமக்கு தந்து இறைவன் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை அவாரக்கூடிய முஸ்லிம்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை ஏற்றிருக்கின்ற
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கின்ற இந்த முஃமின்களை, இந்த முஸ்லிம்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமானவர்களாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அந்த கண்ணியம் பெருமதி அல்லாஹ்வுடைய கடமைகளை நானும் நீங்களும் நிறைவேற்றுகின்ற போதுதான், அந்த கண்ணியமும் அந்த பெருமதியும் அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்கள் செய்கின்ற போது நிச்சயமா அல்லாஹ் அந்த பெருமதியை எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகிலே நாம் எடுப்போம் என்றால் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடம் இந்த உலகிலே இருக்குமா இருந்தால் அது மஸ்ஜிது தான். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா வ அபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஊர்களிலே இருக்கக்கூடிய இடங்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் அந்த ஊரிலே மஸ்ஜித் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அந்த ஊர்களிலே, அந்த கிராமங்களிலே இருக்கக்கூடிய இடங்களிலே மிகவும் கோபமாக அல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஒரு இடம் இருக்கும் என்றால் கடை தெரு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய இடம், நானும் நீங்களும் நிம்மதியை வேண்டி வரக்கூடிய இடம், நம்முடைய பாவங்களுக்கு தௌபாவை எதிர்பார்த்து வரக்கூடிய இடம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய மாளிகை மஸ்ஜித் தான். அன்பானவர்கள், எல்லாம் பரிசுத்த அல் குர்ஆனிலே ஷஆஇருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களிலே ஒன்று என்பதாக, அல்லாஹ்வுடைய நினைவு சின்னம் மஸ்ஜித் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, ஒரு மஸ்ஜிதை ஒரு நிர்வாகம் கட்டலாம், அல்லது ஒரு மஸ்ஜிதை ஒரு ஜனாதர் மூலமாக அந்த மஸ்ஜித் கட்டப்படலாம், அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரபி மூலமாக மஸ்ஜித் கட்டப்படலாம், அல்லது சில அமைப்புகள் மூலமாக மஸ்ஜித் கட்டப்படலாம். கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜித் யார் கட்டினாலும் அது அவர்களுக்கு சொந்தமானது கிடையாது. அல்லாஹ் வானத்தை படைத்து, பூமியை படைத்து, நட்சத்திரங்கள் இன்னும் எல்லாவற்றையும் படைத்து அல்லாஹ்வுக்கு என்றே சொந்தம் என்று சொன்ன அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுகளும் இந்த உலகிலே இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பதாக, அது அல்லாஹ்வுக்குரியது என்பதாக சொல்லியிருக்காங்க. அன்பானவர்களே, மஸ்ஜிதை யாரும் தமக்குரியது என்று, அதாவது உரிமை கொண்டாட முடியாது, வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய சொத்து, அந்த இடத்துக்கு யாரும் அங்கு போகலாம், யாருக்கு தடை விதிக்க முடியாது. அன்பானவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய இடம் சாதாரணமான இடம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே, அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ளே ஒரு தொழுகையாளி வருகிறார். ஒரு தொழுகையாளி ஒரு தொழுகையை தொழுதவருக்கு அடுத்த தொழுகை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அவருக்காக மலாயிக்காமார்கள் ரஹ்மத்துக்காகவும் மக்ஃபிரத்துக்காகவும், அவருடைய அந்த இரக்கம், அந்த ரஹ்மத்துடைய அந்த இரக்கம், கண்ணியமானவர்கள், அதே போல மக்ஃபிரத் பாவ மன்னிப்புக்காக மலாயிக்காமார்கள் துஆ செய்கிறார்கள். இந்த உலகத்திலே மிக பிரமாண்டமான படைப்பு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பினம் தான் மலாயிக்காமார்கள். அந்த மலாயிக்கமாருடைய துஆவை அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுக்குள்ளே வைத்திருக்கிறார். மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது எங்கட ஆபீஸுக்கு போற மாதிரி போகலாம், எங்கட வீட்டுக்கு போற மாதிரி போகலாம். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுக்கு வருவதற்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை பேணிதான் வரும். அழகான ஆடை இருக்கிற ஆடைகள் அழகான ஆடை, மனங்கள் இருந்தால் புரிஞ்சு விட்டு, கண்ணியமானவர்களே, வலது காலை முன்வைத்து அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக, இறைவா உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயிலை எனக்கு திறந்து தருவாயா. ரஹ்மத் இல்லாமல், அந்த துஆ இல்லாமல் உள்ளே நுழைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்குமோ கிடைக்காதோ? ரஹ்மத்தை எதிர்பார்த்து, மக்ஃபிரத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய அந்த நாளைய மறுமை நாளிலே இஃபாவை எதிர்பார்த்து, சுவர்க்கத்தை எதிர்பார்த்து வரக்கூடிய அந்த மஸ்ஜித் துஆவோடு வந்தால் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது திறக்கப்பட்டதாக இருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமா, அதை பெறுவதற்காக மஸ்ஜிதுக்குள்ளே வருகின்ற போது துஆவை ஓதி உள்ளே நுழைய வேண்டும். மஸ்ஜிதுடைய வீண் பேச்சுகள் பேசக்கூடாது. மஸ்ஜிதுடைய வந்துவிட்டால் வீணான நேரங்கள் கழியக்கூடாது. இப்படி பெருமதியான மஸ்ஜித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமதியான ஒரு ஹதீஸ், 7 கூட்டத்தார்கள் நிலம் கொடுக்கிறார். அதுல ஒரு சாரார் முஅல்லகுன், அவர் தௌபா இருக்கிறார். உள்ள மலையிலே மஸ்ஜிதுல தௌபா இருக்கிறார். கண்ணியமானவர்களே, பொருள் அல்ல வல்ல,
பணமளவல்ல, அறிவளவும் அல்ல, உள்ளத்தை வெறுமனை மஸ்ஜிதோடு ஒரு வக்து வந்துட்டு வெளியே போனா திரும்ப எப்ப மஸ்ஜிதுக்கு வாவா என்ற ஒரு கவலையில் இருப்பான். ஒரு அதான் ஒவ்வொருடைய ஆதான் கேட்கு சொல்கிறார், மீண்டும் மக்களுடைய ஆதான் எப்ப கேட்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறார். மஸ்ஜிதோ ஒரு அன்பு இறக்கம். அன்பானவர்கள் சொன்னார்கள், சொன்னார்கள் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் யாருடைய நிழலும் இல்லாத நாள், நாளைய மறுமை நாள், அல்லாஹ்வுடைய நிழல் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ் அந்த நாளுக்கு நிழல் கொடுத்தார். எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு நிர்வாகத்திற்காக 3 வருடத்தை கொடுத்தவருடைய சிறப்பை சொல்ல வேண்டும். அதிலே ஊழியம் செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய பணியாளர்கள், உலமாக்கள், ஹாஃபிழ்கள், முஅத்தின்களுடைய பெருமதியை சொல்லவா வேண்டும். கண்ணியமான அந்த மஸ்ஜிதுக்காக நிறைய உதவிகளை வழங்கக்கூடிய ஜமாத்தாருடைய பெருமதிகளை சொல்லவா வேண்டும். 5 நேரம் பள்ளிக்கு தொலை வந்து போகக்கூடிய தொழுகையாளிகளுடைய நன்மைகள் கண்ணியமானவர்கள் ஏராளம் ஏராளம். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடிய நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ் எங்களை நிச்சயமாக இந்த உலகிலும் கண்ணியப்படுத்துவான். விசேடமாக நாளைய மறுமையில் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் நிம்மதியை பெற விரும்புவோம். அந்த நிம்மதியை தரக்கூடிய இடம்தான் மஸ்ஜித். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுல கிடைக்கிற நிம்மதி வீட்டுல கிடையாது. மஸ்ஜிதுல கிடைக்கிற நிம்மதி பஜார்ல கிடையாது. மஸ்ஜிதுல கிடைக்கிற நிம்மதி ஆபீஸ்ல கிடையாது. அன்பானவர்களே, மஸ்ஜிதுக்கு வந்தா அதோ அலாதியான கவலை, அலாதியான சிந்தனை. அந்த சிந்தனை உண்டு கொள்ளக்கூடிய மஸ்ஜித் எப்படி பெருமதியானதோ, மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடிய எப்படி பெருமதியானவர்களோ, அதே போல இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளும் பெருமதியானவர்கள், நிர்வாகிகளும் கண்ணியமானவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நிர்வாகிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் பொறுப்புதாரிகளாக வருகிறார்கள். கண்ணியமானவர்கள் அவர்கள் சுமப்பது பதவிகள் அல்ல, அவர்கள் சுமப்பது பட்டங்கள் அல்ல, அவர்கள் சுமப்பது மிகப்பெரிய ஒரு அமானிதம். எனவே ஊரிலே பல நிர்வாகிகள் இதற்கு முன்னால் சென்றிருக்கிறார்கள், இந்த ஊரை நடத்தி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, எனவே அவர்கள் ஒரு நல்ல முறையை நானும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செய்த பணி சாதாரணமான பணி அல்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய உலகத்தில் அதில் குறிப்பாக இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு ஊரினுடைய முன்னேற்றம் இங்கே தங்கியிருக்கிறது, மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திலே தங்கியிருக்கிறது. ஒரு ஊரினுடைய பின்னடைவு மஸ்ஜித் நிர்வாகத்தினுடைய பின்னடைவை தான் இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எத்தனை சொசைட்டிகள் ஊர்ல இருக்கலாம், எத்தனை கமிட்டிகள் இருக்கலாம், மாஷா அல்லாஹ், அது தேவை. அதெல்லாம் வளர வேண்டும், வளர வேண்டும். அது அவனுடைய பணி ஓங்க வேண்டும், அவனுடைய பணி இன்னும் அதிகமாக செய்யப்பட வேண்டும். ஆனால் அது எல்லாவற்றையும் விட மிக கண்ணியமான ஒரு இந்த உலகத்திலே ஒரு பொறுப்பு இருக்குமாக இருந்தால், அது ஒரு கண்ணியமான ஒரு சேவையாக இருக்குமாக இருந்தால், அது மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பதை நான் நீங்கள் வாழ்ந்து விடலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பேரன்புமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுடைய சிறப்புகளை சொல்லியிருப்பதை போல மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நிர்வாகிகளுடைய சில தகமைகளை சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே இந்த நிர்வாகிகளுடைய தகமைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, இன்னமா யாமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வதற்கு யார் தகுதி, யார் நிர்வாகத்துக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதலாவது அல்லாஹ் சொல்லுகின்றான், மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை அவன் ஈமான் கொண்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். மனிதனுடைய புகழை எதிர்பார்த்து அல்ல, மனிதர்கள் எதை செய்தாலும் பரவாயில்லை, புகழற்றும் ஏசற்றும், நான் ஈமான் கொண்டிருப்பது அல்லாஹ்வை, என்னுடைய பணி அல்லாஹ்வுக்காக, நான் கூலி எதிர்பார்ப்பதும் அல்லாஹ்விடத்திலேதான், அடியார்கள் இந்த கூலியை நான் எதிர்பார்க்கவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நிச்சயமாக கூலியை கொடுக்க போதுமானவன். இரண்டாவது, வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளுடைய நம்பிக்கை. மறுமை நாள் உள்ளத்துல ஆழமாக பதிந்திருந்தால் இந்த உலக கூலிகளை நானும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். உலகத்தில் உள்ள புகழ்களை எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் தற்காலிகமான புகழ்.
தற்காலிகமானவை. நாங்க மௌத்தானா ஒரு அதிபர் மௌத்தாகலாம், ஒரு ஆசிரியர் மௌத்தாகலாம், ஒரு ஆலி மௌத்தாகலாம், ஒரு ஹாஜி மௌத்தாகலாம். மௌத்தான அந்த நிமிடமே சமூகம் அந்த அதிபரை மறந்துடுவார்கள், மையத்துக்க போறோம் என்று சொல்லுவார்கள். அந்த மௌலியை மறந்துடுவார்கள், மையத்துக்க போறோம் என்பார்கள். இந்த சமூகம் அப்படித்தான். மௌத்தான அடுத்த நிமிடமே பள்ளி தலைவர் மையத்து வீட்டுக்கு போறோம் என்று சொல்ல மாட்டார்கள். எங்க போறோம் என்று சொல்லுவார்கள், ஜனாதா வீட்டுக்கு போறோம் என்பார்கள். அன்பானவர்கள், இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கையே. ஆனால் மறுமை மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் கூலி இருக்கிறது, அது சந்தேகமே கிடையாது. மூன்றாவது தகமை அல்லாஹ் சொல்லுகிறார், தொழுகை நிலைநாட்ட வேண்டும். தொழுது வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தொழுகை நிலைநாட்ட வேண்டும். அவ்வல் ஜமாத், ஆரம்ப நேரத்திலே தொழக்கூடியவர்களாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், கனிமான அல்லாஹுவின் நம்பியார்களே, அவர் ஜக்காத் கொடுக்கக்கூடியவராக, பொருளாதாரம் இருந்தால், செழிப்புள்ளவர்களாக அல்லாஹ் அவரை வசதிக்காராக வைத்திருந்தால், அவர் அந்த பொருளாதாரத்தை ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவா இருக்க வேண்டும். ஏழைகள் நிர்வாகத்துக்கு வர முடியாதல்ல, ஏழைகளாக இருந்தால் அது பரவாயில்லை, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது. அவர் ஜக்காத்து கொடுக்காத நிலைமையில் இருந்தால் அவர் நிர்வாகத்துக்கு வர முடியாது. கனிமானவர்களே, எனவே ஒரு செல்வந்தராக இருந்தால் அவர் ஜக்காத்தை நிறைவேற்றுகின்றவராக இருக்க வேண்டும், அப்போதான் நிர்வாகத்துக்கு வர வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ் வேண்டி வேறு யாருக்கும் பயப்பட வேண்டும், அல்லாஹுக்கு மாத்திரம்தான். குடும்பம் என்று வந்து விட்டா ஒரு நீதி, தெரிஞ்சவங்க வந்து விட்டா ஒரு நீதி. கண்ணியமானவர்களே, அப்படி இருக்கக்கூடாது. நீதம், அதாவது சரி சமனாக நீதமாக எல்லோரும் நடக்க வேண்டும். இது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற மிக முக்கியமான குவாலிபிகேஷன், மிக முக்கியமான தகமை. இது தவிர இன்னும் ஏராளமான தகமைகள் இருக்கின்றன. அன்பானவர்களே, அதுல இன்னொரு விடயத்தான், வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அமானிதங்களை எங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். சில மனிதர்களை அல்லாஹ் நிர்வாகத்துக்குள்ளே ஏதோ ஒரு அமைப்புள்ளே தெரிவு செய்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் அமானிதங்களை கொடுத்திருக்கிறார். பள்ளியுடைய சொத்துக்கள் ஒரு அமானிதம், பல்லுடைய தோட்டங்கள் ஒரு அமானிதம், பல்லுடைய நிதி ஒரு அமானிதம். அதையும் தாண்டி இந்த முழு ஜமாத்தாருடைய மானமும் ஒரு அமானிதம். அந்த மானங்களிலே பொறுப்புதாரிகள் விளையாடக்கூடாது. இன்னைக்கு சில பகுதிகளை நாங்க பார்க்கிறோம், வழக்கு விசாரிப்பது ரெண்டா வச்சிருப்பாங்க. ஜமாத்தாருடைய பிரச்சனைகள் வந்தா ஒரு வழக்குகளை எப்படி விசாரிப்பாங்கன்னா, ஜும்மாவுக்கு பின்னால கொஞ்சம் கூடுதலான குழப்பக்காராக்கள், ஐஸ்காராக்கள், போத வஸ்தோட சம்பந்தப்பட்டாக்கள், ஊருக்குள்ள பெரிய பிரச்சனைகளை போடுறாக்களை தனிமையில் எடுக்க மாட்டாங்க. அவங்கள மக்களுக்கு முன்னால் எடுத்து விசாரிப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனை வருது, நானா தம்பிக்கல்ல கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை, மனைவி மாப்பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா, மாப்பிள்ளை மனைவியை விட்டுட்டு போயிட்டா, ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை, அடுத்த வீட்டால சின்ன பிரச்சனை, இப்படி இருந்தா கண்ணியமானவர்கள் யாருக்கு தெரியாது. நிர்வாகிகளுக்கு முன்னால மாத்திரம் சம்பந்தப்பட்ட 2-3 பேரை மாத்திரம் தான் இருப்பாங்க. குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிடவும் மாட்டாங்க. கூப்பிட்டு அந்த பிரச்சனை பெருசா போயிடும். குறைகளை தேட போனா அந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வைக்கலாம், பிரிஞ்சு போன அந்த உறவுகளை சேர்த்து வைக்கலாம். கண்ணியமானவர்களே, இப்படி சில டெக்னிக்கல், சில உளவியல் சார்ந்த நல்ல ஆலோசனைகளோடு, நல்ல திட்டங்களோடு சிலர் நிர்வாகங்களை எடுத்துட்டாங்க. மாஷா அல்லாஹ், சந்தோஷம், வர வைக்கிறது. அது மாத்திரமல்ல, நிர்வாகம் என்று சொல்லக்கூடியது ஒரு அமானிதம். அதுக்குள்ளே நிறைய விடயங்கள் இருக்கும். அந்த அமானிதம் வெளியிலே போய்விடக் கூடாது, அமானிதத்துக்கு துஷ்பிரயோகம் செய்துவிடக் கூடாது. மக்களை எல்லாம் நம்பி எங்களுக்கு ஒப்படைக்கிறார்கள். எல்லா பொருள்கள், சில வேலை திட்டங்களை செய்வோம், எல்லா வேலைகளுக்கும் பில் இருக்காது. சில வேலைகள் பாஸ்மார் வேலை செஞ்சா சில டைம்ல பில் தர மாட்டாங்க. நாங்க இவ்வளவு கூலி கொடுத்தோம் எழுதியிருப்போம். நீமானவர்கள், நாங்க நம்ப வேண்டும், அதற்கு கணக்கு கேட்க கூடாது. நாங்க நம்பிக்கையாளர் என்று அவர்களை தெரிவு செய்திருக்கிறோம், அவர்களை நாங்கள் நம்ப வேண்டும். அவர்கள் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த நிர்வாகிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தயார்கள் நிர்வாகிகள் சிறந்தவர்கள். அந்த நிர்வாகிகள் ஜமாத்தாருக்கு துவா செய்வார்கள், ஜமாத்தார்கள் நிர்வாகிகளுக்கு துவா செய்வார்கள். இவர்கள் தான் சிறந்த நிர்வாகிகள். கெட்ட மோசமான நிர்வாகிகளை ஸல்லல்லாஹு அடையாளப்படுத்தினார்கள். இவர்கள் அவர்களுக்கு துவா செய்வார்கள், ஏசுவார்கள்.
அவர்கள் இவர்களுக்கு ஏற்றுவார்கள், துவா செய்ய மாட்டார், பதுவா செய்வார்கள். நவுதுபில்லா, அப்படியான நிர்வாகிகளாக நாம் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, இன்னும் மிக முக்கியமாக பள்ளியுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், அதை வளர்க்க வேண்டும். சில பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம், பள்ளி தோட்டம் அது ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. பள்ளியுடைய கடை 5-10 வருடங்களுக்கு முன்னால எவ்வளவு வாடகை கொடுத்தோமோ அதே வாடகை தான். பள்ளியில நிதி இருக்குது, பள்ளியுடைய அந்த கடைகளை நல்ல முறையில கட்டுவோமே, அந்த திட்டம் சில இடங்கள்ல கிடையாது. பள்ளியோட தோட்டம் இருக்குது, அதுக்குள்ள தென்னை மரங்களை வச்சு வருவாயை கூட்டுவோமே, கிடையாது. கனிமரம் சில இடங்களை நான் சொல்லுறேன், உங்களோட பகுதியை சொல்லவில்லை. அன்பானவர்களே, சில பள்ளிகளுக்கு 2-3 ஏக்கர் 5 ஏக்கர் காணிகள் இருக்கலாம். அதை பிரயோஜனப்படுத்தலாம், அதை பிரயோஜனப்படுத்தலாம் வருவாய்க்காக. அது ஏதோ ஒரு அமைப்பிலே இன்று நாங்கள் அதை விதைத்து விட்டால் 5 வருடங்களோ 10 வருடங்களோ பின்னால் அவருடைய அறுவடையை, அவருடைய பிரதிபலனை காணலாம். அது மாத்திரமல்ல, நிர்வாகங்கள் மக்களை பிரச்சனையிலே விட்டு செல்லக்கூடாது. நிர்வாகங்கள் மக்களை பிரச்சனையிலே விட்டு செல்லக்கூடாது. சில பகுதிகளை பார்க்கிறோம், நிர்வாகம் செய்திருப்பார்கள், நிர்வாகம் செய்து பார்த்தா காலப்போக்கில் ஒற்றுமையாக இருந்த ஊரை பிரிச்சுட்டு போயிருப்பார்கள். நல்லா இருந்த நிறைய மக்கள் பள்ளிக்கு உதவி செஞ்சு கொண்டிருந்தார்கள், அந்த உதவி செஞ்ச மக்களையும் தூரமாக்கி வைத்து கொண்டிருப்பார்கள். கனிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான நிலைமைகளையும் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, இன்னும் மிக முக்கியமான ஒரு தன்மைதான், நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இரக்கமானவர்களா. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சுவர்க்கவாசிகள் 3 பிரிவு என்றார்கள். அதிலே முதல் பிரிவு உள்ளமுடையவர்கள். இரக்கமுடைய உள்ளமுடையவர்கள் இரக்கமாக நடப்பார். தன் மனைவியோடையா, பிள்ளைகளோடையா, குடும்பங்களோடையா, முஸ்லீம்களுடையா, மாற்று மத சகோதரோடையா, அதையும் தான் நிர்வாகத்துக்கு வந்து விட்டார் ஜமாத்தோடும், அதையும் தான் ஒரு முதலாளியாக இருந்து விட்டால் தனக்கே கீழே உள்ள ஏனைய தொழிலாளர்களோடும், அல்லது அதே மீறி ஒரு நாட்டிலே ஒரு ஆட்சியாளராக வந்து விட்டால் அதற்கு கீழே உள்ள குடிமக்களோடும் இரக்கமாக அன்பாக நடப்பார். சுவர்க்கவாதிகள் 3, அதிலே ஒரு சாரார் இரக்கம் உள்ளவர்கள். இரக்கம் என்பது அல்லாஹ்வுடைய தன்மையிலே உள்ளது. எங்களுக்கு அந்த அன்பு இறக்க வேண்டும். ஒரு மனிதன் தவறு செய்யலாம், மலக்குகள் யாரும் கிடையாது. மனிதனை வெறுக்க கூடாது, அந்த தவறை வெறுக்க வேண்டும், தவறை திருத்த வேண்டும், அந்த மனிதனை விட்டு தவறை அகற்ற வேண்டும். ஆனால் அந்த மனிதனை அகற்றிவிடக் கூடாது. இன்றைய சமூகம் என்ன செய்கிறது? கண்ணியமான பாவம் செய்த மனிதனையும் அகற்றி விடுகிறார்கள். கண்ணியமான பாவியாக போவதற்கு நிறைய வழிகளை நாங்கள் தான் திறந்து கொடுக்கிறோம். என இப்படியாக யாரும் நடந்துவிடக் கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷர்ர ரிஆயில் கஸம், பொறுப்புகாரிகளிலே மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? சுத்தமா கடுமையாக நடப்பவர்கள். கடுமையாக நடப்பவர்கள். சில வாலிபருடைய வழக்குகள் வந்துவிட்டால் சபையிலே வைத்து அடிப்பார்கள். கண்ணியமானவர்களே, சைக்கோலஜி சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தத்துவம் உளவியல். இன்றைய உலகத்திலே வாழக்கூடிய உங்களோட மனைவியா இருக்கலாம், உங்களோட பிள்ளையாக இருக்கலாம், நீங்க ஒரு இஸ்டாஃபா இருந்தா அவங்களுக்கு கீழே இஸ்டூடனா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு ஆட்சியாளராக இருந்தா உங்களுக்கு கீழே மெம்பராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் கண்ணியமானவர்களே, ரெஸ்பெக்டுக்கு அடிமை கிடையாது. யாரும் தான் உங்களோட மனைவியிடத்துல இரக்கமாக ஒன்றை செஞ்சா அந்த வேலை நடக்கும். உங்களோட பிள்ளையிடத்துல இரக்கமாக அன்பாக சொல்லுங்க, அந்த வேலை நடக்கும். எதை சொல்ல வருகிறேன் என்றால், இஸ்லாம் அப்படித்தான். அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், இரக்கமான ரப்பு அவன்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். இரக்கமாகத்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். இரக்கம் என்ற சிபத்தை அல்லாஹ் முன்னால் நிறுத்தி கற்றுக் கொடுத்தான். இந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். 99 சிபத்துல ஏழைய சிபத்தெல்லாம் விட்டுட்டு, தன்மையெல்லாம் விட்டுட்டு, பெயரெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் இரக்கம் என்ற சிபத்தை போகும். இரக்கமாகத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும், இரக்கமாகத்தான் நிர்வாகம் செய்ய வேண்டும், இரக்கமாகத்தான் மக்களோடு பழக வேண்டும். எனவே இப்படியான தன்மையிலே நாம் இருக்க வேண்டும். எனவே நிர்வாகம் என்பது கட்டாயம் ஒருவருக்கு அவசியம். நிர்வாகிகளுக்கு துவா செய்ய வேண்டும்,
நல்ல நிர்வாகிகள் நிச்சயமாக அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்டால் அவர்கள் அதை புறக்கணிக்காமல் அந்த பொறுப்புகளை எடுக்க வேண்டும். அந்த நிர்வாகிகள் இந்த ஜமாஅத்தாரோடும் பல்வேறு கடமை கூடக்கூடிய அல்லாஹ்வுடைய விருந்தாளி இருக்கக்கூடிய ஹாஃபில்கள், உலமாக்கள், அதேபோல் மத்திய ஊழியர்கள், முஅத்தின்களோடு இரக்கமாக அன்பாக நடக்க வேண்டும். அவருடைய தேவைகளை கேட்டறிய வேண்டும். அவர்கள் மனிதர்கள், வானத்திலிருந்து விழுந்தவர்கள் கிடையாது. அவர்களுக்கு தாய் இருக்கிறார், தகப்பன் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்த ஊர் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களுக்காக ஒரு ஊழிய புரட்சத்துக்காக பிள்ளையுடைய அந்த ஆன்மீக வழிகாட்டலுக்காக இங்கே அவருடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, எனவே அவருடைய கணவனுடைய அந்த மனைவியுடைய உரிமை, தாய் தாப்புடைய உரிமை, ஊருடைய உரிமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டுத்தான் ஒரு ஊரிலே ஒவ்வொரு உலமாக்களும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு முஅத்தின்களும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அன்பாக இரக்கமாக அவருடைய தேவைகளை கேட்டு நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிர்வாகம் என்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. நிர்வாகம் இல்லாவிட்டால் சில ஊர்கள் எடுத்துச் செல்வது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ் பரிசுத்த அல்-குர்ஆனில் சொல்கிறான், வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். உங்களை சிலரை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லோரும் செல்வந்தராக இருந்துவிட்டால் செல்வந்தருடைய செல்வத்தை யாருக்கு கொடுப்பதனால் அல்லாஹ் ஏழையை வச்சிருக்கிறார். எல்லாரும் ஏழையா இருந்துட்டா ஏழைகளுக்கு யார் உதவி பண்ணுவது, அதனால செல்வத்தை வச்சிருக்கிறார். எல்லாரும் இந்த உலகத்தில் அறிவாளியாக இருந்து விட்டா யாரை கற்றுக் கொடுப்பது, அல்லாஹ் பாவங்களை வைத்திருக்கிறார். எல்லாரும் பாமர மக்களாக இருந்து விட்டால் யார் அந்த பாமரங்களுக்கு கற்றுக் கொடுப்பது, அல்லாஹ் அறிவாளி வச்சிருக்கிறார். எனவே கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எல்லோரும் மெய்ப்பாளர்கள், எல்லோரும் நாங்கள் நிர்வாகிகள் கிடையாது. ஏதோ வகையில் நாங்கள் நிர்வாகியா இருப்போம். தாய் தாப்பன் பிள்ளைகளுக்கு நிர்வாகி, கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு நிர்வாகி, ஒரு முதலாளி அதுக்கு கீழே உள்ள ஒரு நிர்வாகி. அதே போன்று ஒரு ஊரினுடைய நிர்வாகம் என்பது அதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு அவர் நிர்வாகம் இருக்கிறார். எனவே இந்த ஊரை நாம் எல்லோரும் சேர்ந்து முன்னேற்ற வேண்டும். கொடுக்கின்ற தன்மைகள் எங்களுக்குள்ளே வர வேண்டும். சிறு பிள்ளைகளுடைய கைகள் 5 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் தர்மம் கொடுக்கின்ற தன்மைகளை வளர்க்க வேண்டும். ஒரு தந்தை பிள்ளையை கூட்டிவிட்டு ஜும்மாவுக்கு வருகிறார். அன்பானவர்களே, ஒரு 500 ரூபாய் தர்மம் போட போகிறார். அது பிள்ளையுடைய கிடங்களால் போட்டு பழக்குங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல தன்மைகளை உருவாக்க வேண்டும். நன்மையில ஒரு பள்ளிக்கு நான் சொத்துபாக்கு போனேன். அதற்குரிய மகன் எனக்கு பின்னால அதற்கு கொஞ்சம் சுணங்கிட்டார். அதற்குரிய மகன் அப்படியே இருப்பாட்டி விட்டு போனாரு. மகன் நெல்லுங்க என்று சொன்ன அதற்கு வருவாங்க. அப்ப எனக்கு பின்னால கொஞ்ச நேரம் மகன் என்ன தண்ணி கொண்டு வரணுமா, ஏதாவது தேவையா அது கேட்டார். ஒன்னும் தேவையில்லை மகன் சொன்ன. அப்ப ஏன மன பொருட்கள கையில இருந்த ஒரு பணத்தை நான் அவரை கையில கொடுத்துட்டு மகன் இதை வச்சு கொள்ளுங்க சந்தோஷமா மானம் அதுல சொன்னான். அவ இதை வச்சு கொள்ளுங்க சதக்கா ஒன்று சொன்னேன். அப்ப அந்த பிள்ளை கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால நான் வரக்கொள்ள அதர் சொன்னாரு, அதர் எங்கட பிள்ளைட கையில ஒரு கொஞ்சம் காசு கொடுத்தீங்க, அதை எங்கட மகன் சதக்கா கொடுத்துட்டாரு. ஏன் அதுல நான் பிள்ளைக்கு தானே கொடுத்தேன். அது கூட சொன்னார் அவரு, அதுல நீங்க சதக்கான்னு சொல்லி கொடுத்தீங்க, அவர் சதக்கான்னு நாங்க அவர்கள் வந்தா கொடுக்கிறது பழக்கம். சதக்கா என்ற வார்த்தை சொன்னா அவர் சில இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது தான். அதனால அந்த மகன் அதை இன்னொருத்தருக்கு கொடுத்தார். கண்ணியமானவர்களே, அந்த பணத்தின் இடுப்பில் ஆசைப்படல, நல்ல தன்மை, மற்றவங்கள முகத்துல சிரிப்ப, மற்றவங்கள கஷ்டத்தை போக்குறதுல. கண்ணியமானவர்களே, இந்த இன்பத்தை இந்த சந்தோஷத்தை இதனுடைய மகிழ்ச்சியை சிறு பிராயத்திலே பிள்ளைகளுக்கு ஊட்டியிருக்கிறார்கள். அந்த தன்மை எங்களுக்கு வரும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க நீண்ட நான் பேசவில்லை, சுருக்கமான சில விடயங்களை நான் நினைவுபடுத்தினேன். எனவே நிர்வாகம் என்று வருகின்ற போது எல்லோரும் கட்டுப்பட வேண்டும். நிர்வாகிகளை கண்ணியமாக அவருடைய மரியாதைகளை பாதுகாக்க வேண்டும். இதற்கு முன்னால் நிர்வாகம் செய்தவர்களை கௌரவிக்க வேண்டும், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். எனவே நல்லதொரு நிர்வாகத்தை கூடிய சீக்கிரம் நீங்கள் தெரிவு செய்ய இருக்கிறீர்கள். எனவே எதிர்காலங்களை தெரிவு செய்யக்கூடிய நிர்வாகம் பொருத்தமான நிர்வாகமா, அவருடைய முன்னேற்றம் அவருடைய கரங்கள் இருக்கிறது, அவருடைய பொறுப்பு இருக்கு, அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். இன்று சில பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம், நிர்வாகத்தை எல்லோரும் சேர்த்து தெரிவு செய்வார்கள். தெரிவு செய்ததற்கு பின்னால் என்ன செய்வார்கள் தெரியுமா? தெரிவு செய்தவர்களே அதற்கு எதிர்ப்பாக மாறிவிடுவார்கள். அவர்கள் செய்வதும் இல்லை, செய்பவர்களை செய்ய விடுவதும் இல்லை. அன்பானவர்கள் இப்படி யாரும் இருந்து விடக்கூடாது. எனவே நாங்கள் அவர் அன்பாக இரக்கமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நிர்வாகத்தை சுமையாக கொடுக்கக்கூடாது, இலகுவாக கொடுக்க வேண்டும். இலகுவான விடயங்கள் அவர்கள் கொடுத்துவிட்டு கஷ்டமான விடயங்கள் ஊர் ஜமாத்தால் பங்கெடுத்து எல்லோரும் சேர்ந்து முன்னின்று செய்ய வேண்டும்.
எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லப்பட்ட நிறைய விடயங்களை கவனத்தில் எடுத்து எதிர்காலங்களில் நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்கின்ற போது நல்ல முறையில் அந்த நிர்வாகத்தை தெரிவு செய்து இந்த ஊரினுடைய முன்னெடுத்துக்காக பாடுபடக்கூடிய நிர்வாகிகளாக வரக்கூடிய நிர்வாகிகளை நீ கபூல் செய்து கொள்வாயா. யாவது உதவியாக ஒத்தாசையாக பல வழிகள் இருக்கக்கூடியவர்களா, பண ரீதியாக பொருளாதார ரீதியாக ஆலோசனை ரீதியாக இருக்கக்கூடியவர்களாக ஜமாத்தார்கள் நீ ஆக்கிக் கொள்வாயா. யாழ்லா வரக்கூடிய நிர்வாகிகள் நீதி நியாயமாக நீதியான முறையில் நடக்கக்கூடிய ஆக்கிடுவாயாக, வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஆக்கிடுவாயா. அதே போன்று பள்ளியுடைய சொத்துக்களை வகும் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஆக்கிடுவாயா. பலமாக்களோடு மஸ்ஜித் ஊழியர்களோடு ஒரு ஜமாத்தோ இரக்கமாக அன்பாக அவருடைய தேவைகள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆக்கிடுவாயா. அவர்களுக்கு மறைவான உதவிகளை கொடுத்துருவாயா. யா அல்லாஹ் நிர்வாகத்துக்கு வருவதனூடாக நிர்வாகத்துக்கு அவருடைய குடும்பங்களுடைய வேலைகளை நீ அப்படியே பாலாக்கி விடாத. யா அல்லாஹ் அவைகளை இருந்ததை விட அழகான முறை நீ செய்து கொடுப்பாயா. அவர்களுக்கு உதவியாக வழிகாட்டியாக நீயே இருந்துடுவாயா. யா அல்லாஹ் துஆவை தரிப்புரை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்